எல்லாருக்கும் வணக்கம். நான் இமன் ராகவன். இந்த லேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பக்கத்தில் இருக்க மருங்கப்பள்ளம் சிவன் கோயில் ஏரி. இது ரொம்ப பழமை வாய்ந்த ஏரின்னு சொல்லலாம். இங்கே இருக்க மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப சம்மந்தப்பட்ட ஏரி தான் இந்த மருந்தீஸ்வரர் ஏரி அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த ஏரிக்கு. சரபோஜி மன்னரால் புதுப்பிக்கப்பட்டது. இந்த ஏரி வந்து நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எங்கெங்கேயோ பகுதிகள்லேருந்து வந்து நோய் சரியாகணும் அப்படின்ட்டு இந்த ஏரியில் குளிச்சுட்டு இந்த சிவனை வழிபட்டுட்டு போவாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த ஏரியை சீரமைக்கிற பணிகள் நம்ம வந்து ஆரம்பிக்கிறப்ப தன்னார்வலர்கள் தேவை அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தோம். ஏன்னா இந்த ஏரிக்குள்ளே வந்து நிறையா பாட்டில்ஸ், நிறையா பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டரேஷன் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த போஸ்ட் தன்னார்வலக தேவை அப்படின்னு நிறைய பேர் ரீச் பண்ணாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜேசி குமரப்பா பேராவூரணியில் இருக்க ஸ்கூல்லேருந்து நாங்கள் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 32 பசங்களும் 2 சாரும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஏரியை சரி பண்ணணும், இங்கே இருக்க பிளாஸ்டிக்ஸு பாட்டில்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பசங்க பயங்கர ஆர்வமாக கண்டிப்பாக சரி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. இந்த 32 பேரும் 8 டீமாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு சாக்கு எடுத்துகிட்டு அந்த குளம் ஃபுல்லாக போய் சுற்றி எங்கெங்கெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் பாட்டில்ஸ் இருக்கோ அவ்வளோ உடஞ்சி கிடந்த பாட்டில்ஸ், கண்ணாப்புன்னு நிறையா குப்பைகள் இருந்துச்சு, டிவி உடஞ்சது, ஏதோ கிடந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து 8 பார்ட்டாக பிரித்து கொட்டி வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து மொத்தமாக சேர்த்து பார்த்துக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்கு கீழான குப்பை இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பழமை வாய்ந்த எல்லாராலையும் பெருசாக கொண்டாடப்படுற இந்த கோயில் ஏரியிலேயே இவ்வளோ குப்பை இருக்குது அப்படிங்கிறது பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ குப்பை இவ்வளோ பெரிய பழமை வாய்ந்த ஏரியில், இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஏரியிலே இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா தினம் அவ்வளோ பேர் வராங்க இந்த ஏரியில வந்து குளிக்கணும், இங்கே சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்து வச்சிட்டு இருக்க ஏரியிலே இவ்வளோ குப்பை இருக்கு அப்படிங்கிறது ஓங்கி தலையில் அடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட பழமை வாய்ந்த கோயில் ஏரியிலேயே இவ்வளோ குப்பை இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க, இந்தியாவில் இருக்க மித்த ஏரியிலலாம் எவ்வளோ குப்பை இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்காங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஏரி குளங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இல்லவே இல்லை. ஏரி குளங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுக்கறது. அந்த ஏரி குளம் இல்லை அப்படின்னா இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அதை ஒழுங்காக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, ஏரி குளங்களை சுத்தமாக வச்சுக்குவோம், எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக டாக்டர் ஜேசி குமரப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ வெயில்லையும் அவ்வளோ கஷ்டமான வேலையை ரொம்ப ஈஸியாக அவ்வளோ சந்தோஷமாக பண்ணி முடித்தாங்க. அவங்க இல்லை அப்படின்னா என்னால் இந்த வேலையை பண்ணியிருக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஏரி குளங்களை பார்த்துக்குவோம். அதை சரியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.